Hello aspirants, welcome to this session. So இப்போ நம்ம பார்க்க போறது English prelims paper, okay? இது உங்க banking or insurance exam எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay, so before going into the paper, நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்கிற மாதிரி comprehension and grammatical part ரெண்டு விஷயம் இருக்கும். நம்ம எப்பவுமே comprehension கடைசியா சால்வ் பண்ணுவோம். ஏன்னா அது டைம் கன்சியூமிங்கா இருக்கும் எக்ஸாம்லன்ட்டு. இதே ஃபார்மேட்டை நீங்க ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க, ஓகே? ஸோ கிராமர்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்லயே இருக்கு. சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு உள்ள நடுவுல கூட கொடுப்பாங்க. ஓகே, மினிமம் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். 8, 10, 12. ஓகே, ஸோ இங்க கொஸ்டின் சேஞ்ச் ஆகுறதுனால ஓகே, ஸோ 1 to 10 it is comprehension. ஓகே, சரி. 11th questionல இருந்து நம்மளுக்கு grammar இருக்கு. Let's start solving. The report says that a lot of things including some drug are to be sold in the shop to be opened soon. Okay, so இங்க வந்துட்டு கொடுத்திருக்கிறது report says. Okay, next that a lot of things including some drug அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம some அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணும் பொழுது பக்கத்துல இருக்கிற வேர்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? ப்ளூரல்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சம் ட்ரக்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் சம் ட்ரக்ஸ். ஓகே, இங்க ஆர் சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ இது எப்படி சொல்லுவோம்? ப்ளூரல்ல தான் நம்ம சொல்லுவோம். ஸோ எங்க எரர் இருக்கு? தேர்ட் பார்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The central bank must apply the many regulatory lessons that it must had learned from the recent and ongoing episode of bad debts. Okay, so இங்க சொல்லும் பொழுது central bank must apply, okay, regulatory lessons that it must. Okay, இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மோடல் verb இருக்கு. ஓகே, ஸோ இது பக்கத்துல இருக்கிற மெயின் verb எப்படி இருக்கணும்? நமக்கு பேஸ்ல இருக்கணும். ஸோ ஹாவ் ஃபார்ம்ல பேஸ் என்னது? ஹாவ். ஸோ எங்க எரர் இருக்கு? தேர்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ இங்க இருக்கு. ஓகே, சரி, நெக்ஸ்ட் வேர்ட் போலாம். In the US and Europe, the increase in corporate concentration leads to a lot of discussion about the limitations of current law. Okay, நான் ஆன்சர் நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ என்ன விஷயம் இங்க ஹேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது படிக்கும் பொழுதே நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அந்த இடத்துல எரர் இருக்குன்னு சொல்லிட்டு. எப்பவுமே ஆஸ் வரும்போது இங்க என்ன வரணும்? V3 ஃபார்ம். ஸோ V3 ஃபார்ம் என்னது? லெட். ஓகே, சரி, அடுத்தது போலாம். 14th question. The Swadeshi movement began with Vande Mataram as a rallying cry. Okay, so இந்த விஷயத்துல நம்மளுக்கு ஏதாச்சும் எரர் இருக்கா? எங்கேயுமே இல்லை. so it is no error statement. Okay, 15th one. So இங்க வந்து the ball will lie in Pakistan's court as it has been principal responsible over the years for the state of the bilateral relations. Okay, so இங்க சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்னா என்னது, பிரின்சிபிள்னா என்னது அப்படின்னு நம்மளுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். நம்ம ஸ்கூல்ல இருக்கவங்க பேர் என்னது? இந்த ஸ்பெல்லிங்ல வர பிரின்சிபல். ஸோ நம்ம யூஸ் பண்ற பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு நம்ம பேசும் பொழுது என்ன யூஸ் பண்ணுவோம்? இங்க எல்இ தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு எரர் கிடையாது. இங்க பார்க்கும்போது ஹேஸ் பீன் பிரின்சிபல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நாட் ரெஸ்பான்சிபிள். இங்க என்ன வரணும்? ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ எங்க எரர் இருக்கு? பி பார்ட்ல இருக்கு, which is option 2. ஓகே, 16th one. According to data published by the Bank for International Settlement, India's credit to GDP gap has been negative for 2013 and is now running well below trend. Okay, so இங்க சொல்லும் பொழுது ஒரு இயர் வந்து நம்மளுக்கு குறிச்சிருக்காங்க. அப்போ has been negative for 2013 சொல்லுவோம். ஃபார்னா என்னது? அதுக்காக நான் சொல்லியிருக்கேன். அப்போ 2013 சொல்லும் பொழுது இந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவோம்? has been அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எப்போத்துல இருந்தோ இது வந்துட்டு இந்த மாதிரி நெகட்டிவ்ல இருக்கு. அப்போ என்ன சொல்லணும்? நம்ம since சொல்லணும். ஓகே, ஸோ since 2013. அப்போ எரர் எங்க இருக்கு? சி பார்ட்ல இருக்கு, which is option 3. ஓகே, ஓகே, ஸோ 17th question. Accepting all sorts of challenges that life offers are a pleasure to the
brave. Okay. So இங்க சொல்லும் பொழுது நம்மளுக்கு accepting all sorts of challenges அப்படின்னு பேசியிருக்காங்க. இப்போ நம்ம the number of boys அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்றோம்? நம்ம the number of boys அப்படின்னு சொல்றாங்க. இல்ல a number of boys ன்னு சொல்லும்போது plural verb வருது. the number of ன்னு போடும்போது நம்ம singular verb யூஸ் பண்றோம். ஏன் அப்படி யூஸ் பண்றோம்? the numberன்றது வந்து நம்மளுக்கு singularல தான் இருக்கு. ஓகே. அப்படி இல்லாட்டி இப்போ நீங்க வேற ஏதாச்சும் நீங்க சொல்லும்பொழுது இந்த இடத்துல குடுத்திருக்க உங்களோட சப்ஜெக்ட் என்னன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு? accepting. ஓகே, accepting is singularல இருக்கு. அப்போ நம்ம யூஸ் பண்ற verb என்னவா இருக்கணும்? It is are கிடையாது, it is his. So இங்க என்ன சொல்லணும்? Accepting all sorts of challenges that life offers is a pleasure to brave. ஓகே, சரி, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். Teaching children dash good. ஸோ இங்க சொல்லும் பொழுது டீச்சிங் சில்ட்ரன் ஆர் குட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டீச்சிங் சில்ட்ரன் இஸ் சம்திங் குட். ஓகே. ஸோ சின்ன கிட்ஸ்க்கு நம்ம டீச் பண்றது வந்து இட் இஸ் சம்திங் நம்மளுக்கு ஒரு ரொம்ப ஜாலியான விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க நமக்கு யூஸ் பண்ற வேர்ப் வந்து சில்ட்ரன் ப்ளூரலா தானே இருக்கு. நம்ம ஏன் வந்துட்டு சிங்குலர் யூஸ் பண்றோம்? டீச்சிங் அப்படின்னு சொல்றதை வச்சுதான் நம்ம சொல்றோம். ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட். ஸோ இங்க எங்க எரர் இருக்கு? சி பார்ட்ல இருக்கு, which is 3. Okay, 18th one. He had erected trade barriers against steel and aluminum imports earlier, but those are industrial imports. Okay, இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வேர்ட் ஸ்வாப்பா இல்ல என்னன்னு பாருங்க. ஸோ இங்க வந்து misspelled or grammatically incorrect ஆனதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ he had erected கரெக்டா இருக்கா? ஸ்பெல்லிங் எரர்ஸ் எதுவும் இல்லை. ட்ரேட் பேரியர்ஸ் against steel and aluminum imports earlier, but those are industrial inputs. So you don't find any error. So it is option 5. சரியா? Option 5 will be your answer. Okay, 19th question. Okay. So இங்க பாத்தீங்கன்னா it is a corporate chief's duty to be frank about a company's business. இப்போ நான் படிக்கும் பொழுது ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டே வாங்க. business prospects especially while addressing shareholders for a okay conglomerate like L&T ன்னு போட்டிருக்காங்க. நம்ம conglomerate-னா சொல்லுவோம், நம்ம என்ன சொல்லுவோம்? conglomerate அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வெக்காப்ஸ்ல சொல்லி கொடுத்த ஒரு வேர்டோட மீனிங் தான் வந்து இந்த conglomerate-ஓட மீனிங்கும் கூட. ஸோ நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? என்ன சொல்லி கொடுத்தேன்? கோஹோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஸோ கோஹோட் அப்படின்னா ஒரு சினோனிம், அதோட இது வந்து conglomerate கூட ஒரு கூட்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் கொலீக்ஸ், கம்பானியன்ஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருப்பேன். ஓகே, அது எல்லாமே இட் இஸ் தேர் இன் திஸ் பேப்பர், அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, சரி. அப்போ இங்க வந்துட்டு நம்மளுக்கு எங்க ஆன்சர்? ஆப்ஷன் 4. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Neither an interest rate cut nor a physical expansion is okay. So just a minute. Okay, neither an interest rate nor a physical expansion is like to do what's needed to boost the economy. So நம்மளுக்கு எங்கேயுமே errors இல்ல, misspelled இல்ல. ஸோ ஏதாச்சும் inappropriate இருக்கா, கிராமட்டிக்கலா கரெக்டா இருக்கா, இல்லாம இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். an interest rate cut nor a physical expansion is like to do அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இல்ல, இங்க வந்து நம்மளுக்கு எரர் இருக்கு. என்ன வரணும்? is likely to do நம்ம சொல்லுவோம். எரர் எங்க இருக்கு? third part of the sentence. Okay, 21st question. Never before have the achievement of technology have so
conspicuous as today when man has set his foot on the moon. Okay, so conspicuous அப்படின்ற வேர்டும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வேர்ட் புதுசு கிடையாது. வெக்காப்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? இது வந்துட்டு ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். பகட்டான இல்லைன்னா கவனம் நம்மளுக்கு என்ன சொல்றது, ஒரு நம்ம அதை அட்ராக்ட் ஆகி அந்த விஷயத்த நம்ம பார்க்கறதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கான்ஸ்பிக்யூஸ். ஸோ இங்கே நம்மளுக்கு எங்கே எரர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. பிஃபோர் ஹாவ் த அச்சீவ்மெண்ட் of technology have soon conspicuous as today when man has sent. Okay, so எங்கேயுமே error இல்ல, so it is all are correct. Okay, next one. Many students of this department are working as teachers in different public schools in the city. Okay, so many students, okay, are working as teachers in different public schools in the city. So எங்கேயுமே error இல்ல, it is all are correct. Okay, 23rd question. 23rd question வந்து sentence rearrangement. சரியா? ஓகே, ஸோ இப்போ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் எப்படி பார்க்கணும்? பேராஜம்பிள்ஸ் எப்படி பார்த்தோம்? பேர்ஸ் எடுத்தோம். ஓகே, அது வந்து நம்மளுக்கு ஒன்றும் வேற வேற சென்டென்சஸ் இருந்தது. இது வந்து ஒரே சென்டென்ஸ் தான். இதை நம்ம வந்து எப்படி சேர்க்க போறோன்றத பார்க்கலாம். ஸோ கிராமர் ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கூட நம்ம வந்து சேர்த்துடலாம். ஓகே, ஸோ மல்டிபிள் விட்னஸஸ் தட் ஹமித் குட். இப்போ அங்கே குட்ன்ற மோடல் வேர்ப் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வர்றது கண்டிப்பாக நம்மளுக்கு V3-ஆ இருக்காது. சரியா? ஸோ ஏயோட சி வந்துட்டு நம்மளுக்கு ஆகாது. அப்போ V1ல எங்க வருதோ வேர்ப் அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். வேர் இட் இஸ் இயர். ஓகே, குட் நாட் ஹாவ் கமிட்டட் த கிரைம் ஆஃப். அப்போ ஏ அண்ட் பி வந்து ஒரு பேர். ஓகே, ஸோ ஏ அண்ட் பி பேர் ஆகுதுன்னா அது ரிலேட் ஆகுறது எங்க வருது? ஏ அண்ட் பி பேர் ஆகுதுன்னா இங்க வராது. ஏ அண்ட் பி இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. நோ கரெக்ஷனும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கிரைம்ஸ் ஆஃப் ஃபவுண்டுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். வேர் இதுவும் வராது. ஓகே, இப்போ கிரைம்ஸ் ஆஃப் 2 federal judges have found credible testimony of which he was accused. ஸோ அப்போ ஏபி, அதுக்கப்புறம் என்ன வருது? டி வருது, அப்புறம் சி, because you have here. ஸோ அப்போ என்ன, the டியும் சியும் வந்து ஒரு பேர் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ எப்படி நம்ம ஆல்டர் பண்ணி போடுவோம்? இது கண்டிப்பா இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. இன்னொன்று டி அண்ட் சில ஆரம்பிக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ அப்போ எங்கே ஆன்சர் இருக்கு? ஆப்ஷன் 1 will be your answer. 24th question. his secure நம்ம ஆரம்பிக்க மாட்டோம். வேர் டி ஏ will not be your first sentence. ஓகே, நெக்ஸ்ட் implausible that a prisoner ன்னு சொல்லியிருக்காங்க. வேர் இதுவும் நம்மளுக்கு வராது. ஓகே, சி என்னது? without assistance. implausible that a prisoner, இதுவும் நம்மளுக்கு வராது. ஓகே, ஸோ ஹிஸ்ன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணல, ஸோ நோ கரெக்ஷனும் இல்லை. இதுதான் வரும்னு தோணுது. லெட்ஸ் ரீட் இட். The warden found it implausible that a prisoner could have escaped from his secure prison without assistance. ஸோ கரெக்டாக வந்துதா? நம்ம எப்படி எலிமினேட் பண்ணுறோன்றதை வச்சு கூட நம்மளால கரெக்டாக போட முடியுது. 25th question. Dinner at the fantasy restaurant ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ was extremely expensive-னா பியில் எதா ஆரம்பிக்குதா? ஸோ கண்டிப்பா இது வராது. ஓகே, ஸோ டி பாருங்க ஆண்டுன்னு இருக்கு. ஓகே, ஸோ சி வரலாம் இல்லை ஏ வரலாம். த டின்னர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்டா வந்து இது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஸ்டில் லெட்ஸ் ரீட் இட் ஒன்ஸ். ஓகே, dinner at the fancy restaurant was extremely expensive and the $300 tab shocked the dinner guest once placed on their table. Okay, so it is first one. Okay, சரி 26th one பார்க்கலாம். 26th oneல she posted அப்படின்னு சொல்றாங்க. she posted the news on the social media. so இங்க என்ன வருது? A and B ஒரு pair அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து she was adamant that people should know what they are consuming, hence அப்போ CDE, hence she posted the news on the social media. so CDEAB இருக்கா? option 3 will be your answer.
சால்வ் பண்ண தெரிஞ்சாலும் பண்ணிடலாம், இல்ல கிராமட்டிக்கலா கரெக்டா இருக்கான்னு பார்த்து கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, சரி. So now it is fillers. Okay, so கடைசி வார்த்தை தெரியல. Each competitor tried his best to dash one another in the competition. So அப்போ ஒரு காம்படிஷன் நடக்குது, அது எப்படி சரண்டர் பண்ணுவோம், மாஸ்டரி பண்ணுவோம், இல்லாட்டி அச்சீவ்மெண்ட் அட்டைன்மெண்ட் டிஃபீட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பெஸ்ட் டூ பக்கத்துல V1 தான் வரணும். அப்போ இதுல சரண்டர் ஆர் டிஃபீட் தான் நம்மளுக்கு வரும். வேற இங்க ஆன்சர் வந்து நம்மளுக்கு டிஃபீட் தான் வரும். 28th question. Last night he came to the dinner but had very little because he was emotionally. அப்போ அவன் கொஞ்சமா சாப்பிட்ருக்கான். ஏன் எப்போ நம்ம கொஞ்சமா சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதாவது அப்செட்டாக இருந்தால் கூட நம்ம சாப்பிடுவோம். ஸோ இங்கே ஆர்கனைஸ்ட், ஆர்டர்ட், டிஸ்டர்ப்டு, சிஸ்டமேட்டிக் ஆர் சிஸ்டமேட்டைஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் டிஸ்டர்ப்டாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடுவோம். சம்டைம்ஸ் சென்டென்ஸ் படிக்கும் பொழுதே நம்மளுக்கு மீனிங் புரிஞ்சாலும் ஆன்சர்ஸை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஐ வாஸ் சர்ப்ரைஸ் டு நோ வை ஹி ஹேட் வந்திருக்கு. ஸோ V3 வேணும், எல்லாமே V3ல தான் இருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரீடெயின் டவுன், preserve down, continued down நம்ம சொல்லுவோமா, turn down தான் கரெக்டான ஆப்ஷன். சரியா? 30th question. Tesla's second quarter dash and the departure of another senior executive sent shares tumbling as much as 15% on Thursday. Okay, so அப்போ டெஸ்லாவோட செகண்ட் குவார்ட்டர்ல வந்து அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ட்ரைம்ப்னா அது விக்ட்ரி. ஓகே, ஸோ சக்சஸோ அப்படி இருந்ததுன்னா டம்பிளிங் ஆயிருக்காது. ஓகேயா? ஸோ அப்போ என்ன வரணும், நம்மளுக்கு லாஸ் ஆயிருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி ஒன்று நடக்கும். குவார்டர் லாஸ் அண்ட் டிபார்ச்சர் ஆஃப் அனதர் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, ஸோ இப்போ 30 கொஷின்ஸுமே வி ஹவ் டன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன் எவ்வளோ கொஷின்ஸ் இருந்தது? 10 கொஷின்ஸ் இருந்தது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் காம்ப்ரிஹென்ஷன். எப்போவுமே என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கொஷின் நம்ம படிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டெலகிராமில் உள்ள கொஷின் பேப்பரை எடுத்து அந்த பேராகிராஃபை ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். சரியா? ஓகே, ஸோ இங்கே என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, வை இஸ் அமேசான் நோன் ஆஸ் த லங்ஸ் ஆஃப் த பிளானட் ஆஸ் பர் பேசேஜ். ஸோ பேசேஜில் எங்கேயோ லங்ஸ் ஆஃப் த பிளானட்னு கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து உங்களுக்கு கம்மியாக கண்டென்ட் இருக்குன்னா அதை ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் 1 to 3 தான் நம்ம ரீட் பண்ண போகிறோம். 4 and 5 நம்மளுக்கு எதுவும் கண்டென்ட் இல்லை. In the phase of climate change, the rains that occur in Amazon are the only option for irrigation in Brazil. Amazon is the world's largest rainforest, which plays an important role in maintaining the planet's carbon dioxide levels in check. அப்புறம் வந்து Amazon is the home of about 400 tribes and their cultures and livelihoods are closely linked with forest. Okay, okay, so இப்போ மேலே பார்க்கலாம். Die back. ஸோ இங்கே வந்துட்டு ஸ்டார்டிங்லையும் இல்லை. ஓகே, லங்ஸ்ன்னு எங்கன்னா இங்கே இருக்கு, lungs of the planet ன்னு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்து படிக்கலாம். As the world's largest rainforest, Amazon plays a crucial role in keeping our planet's carbon dioxide levels in check. ஓகே, இது வந்து நம்ம செகண்ட் பாயிண்ட்ல அங்க பார்த்தோம். ஓகே, ஸோ planets and trees take in carbon dioxide and release oxygen back into the air in their process of photosynthesis. This is why Amazon, which covers 2.1 million square miles, is often referred to as lungs of the planet. Okay, so இப்போ கீழே பார்க்கலாம். Okay, so first one கண்டிப்பா இல்லை. Amazon is the world's largest rainforest which plays an important role. So crucial role போட்டிருந்தாங்க. So crucialனா என்னன்றது vocabsல இருக்கு, முக்கியமான அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ அங்கே crucial, இங்கே important, அந்த மாதிரி வந்து சம்டைம்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஓகே, planet's carbon dioxide levels in check. So it is option 2. Okay, second one. Why is it necessary to stop the devastation of Amazon forest as per the passage? அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு டிஸ்ட்ராய் பண்றது அந்த மாதிரி தான்
அர்த்தம். ஓகே. சரி. ஸோ இங்க வந்து 400 ட்ரைப்ஸ் அடுத்து வந்துட்டு 2.1 மில்லியன் இப்ப நம்ம படிக்கும் பொழுது பார்த்தோம். குரூஷியல் ரோல் இன் மெயின்டெய்னிங் கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸ் பிளானட் இன் செக். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு பேசேஜ்ல இருக்கு. ஓகே சரி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 400 ட்ரைப்ஸ் பத்தி இருக்கான்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. அடுத்து என்னது? எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் த ஃபாரஸ்ட் ஆர் த மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் பீப்புள் லிவிங் இன் ட்ரைபல் ஏரியா ஆஃப் த ஃபாரஸ்ட். ஓகே. ஸோ 400 ட்ரைப்ஸ் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா 2.1 மில்லியனுக்கு வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று செக் பண்ணோம்ல, அதிலே பார்த்துட்டோம். ஓகே. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இட்ஸ் ஆல்சோ த ரீசன் தட் அமேசான் ஹெல்த் இஸ் so important in the face of climate change. What's more, at least 400 indigenous. What do you mean by indigenous is நேட்டிவ் பத்தி பேசும்போது இண்டிஜினியஸ் சொல்லலாம். ட்ரைப்ஸ் லிவ் இன் த ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் த கல்ச்சர்ஸ் அண்ட் லைவ்லிஹுட்ஸ் ஆர் இன்டிமேட்லி லிங்க்ட் வித் த ஸ்டேட் ஆஃப் அமேசான். ஓகே. ஸோ 1 வந்து இருக்கு. நெக்ஸ்ட் 2 பாயிண்ட் எங்க இருக்கு? நம்ம இங்கே லங்ஸ் ஆஃப் த பிளானட்ல படிக்கும் பொழுதே பார்த்துட்டோம் 1 and 2. ஸோ ட்ரைப்ஸ் பத்தி எங்கன்னா போட்டிருக்காங்களா? ட்ரைப்ஸ் சாரி நாட் ட்ரைப்ஸ், எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகே. சப்போஸ் த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இன் ஹைவே. ஓகே. ஆனா வந்து ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இங்க ஒன்று இருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? He also believes that the excess of protected lands has hampered the Brazil's economic development. Last year வந்து threatened to withdraw the Brazil from the Paris Climate Agreement. ஓகே. ஸோ இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பத்தி வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இல்லை. ஓகே. ஸோ இங்கே கீழே என்ன பாயிண்ட் இருந்தது? ஃபாரஸ்ட். ஓகே. மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் ட்ரைபல் ஏரியா ஆஃப் த ஃபாரஸ்ட். இது வந்து தேர்ட் ஒன் இஸ் இட் டஸ் நாட் கம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். அப்போ 1 and 2 எங்க இருக்கு? ஆப்ஷன் 2 வில் பி யோர் ஆன்சர். தேர்ட் ஒன். Okay. Which of the following decisions of the administration have been attributed to the increase in deforestation in the Brazilian forest? So increase in deforestation பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே. Brazilian forestல. ஓகே. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? லோவரிங் ஆஃப் ஃபைன்ஸ் levied for the illegal deforestation and mining, decrease in illegal activity, அப்புறம் increase in seizures of illegal harvested timbers. ஓகே. இங்க வந்து லோவரிங், இங்க டிக்ரீஸ் இருக்கு. ரெண்டுமே டிக்ரீஸ், ஒன்னு வந்து இன்க்ரீஸ் ஆன பத்தி பேசியிருக்கு. ஓகே. அது எங்க போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டிம்பர் அந்த மாதிரி விஷயம்லாம் எங்க இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டே வாங்க. So if you have the question paper also, you can search for the answer. So இங்க இருக்கு administration, timberலாம் இருக்கு. எங்கிருந்து படிப்போம்? What's more, between January and May of this year, the Brazilian government lowered the number of fines it levied for illegal deforestation and mining. Okay, first point. And decreases its monitoring of illegal activity in the forest. Seizures of illegal harvest timber have also dropped. So third point வந்து dropped ன்னு இருக்காங்க, increased ன்னு சொல்லல. அப்போ நம்மளுக்கு 1 and 2 வந்து follows. இங்க ஆன்சர்ல இருக்கா? So fourth option follows. Fourth one. As per the passage, what is the decision of Bolsonaro's administration? ஸோ இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? இல்லீகல் டிம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு திருப்பி சொல்லியிருக்காங்க. வேர் திஸ் வில் நாட் கம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஃபாரஸ்ட் அண்ட் நேச்சுரல் ரிசர்வ்ஸ் பை த அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் லூசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த authority to certify indigenous lands as protected areas was transferred to Brazil's FUNIA, which was then reversed back to Ministry of Agriculture after the protest. Okay, so areas, protected areas was transferred to Brazil FUNA. So in the FUNAI எங்க இருக்குன்னு பார்க்கலாம். 1 and 2ன்ற ஆப்ஷன் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஃபோர்த் ஒன்ல நம்மளுக்கு இருக்கு. ஸோ 2வும் தனியா இருக்கு. ஓகே.
ஸோ 1 வந்து நம்ம செக் பண்ணிட்டோம்னா, இது 2த்துல எது வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ 1 தான் நம்ம மெயினா பார்க்கணும். FUNIA எங்க இருக்குன்னு பார்க்கலாம். It's here. Okay. Okay. So இது எங்க one of his first policy changes was to transfer the authority to certify indigenous lands as protected areas from Brazil, okay, to its ministry. So இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, changes was to transfer the authority to certify indigenous land from Brazil, okay, to its ministry. இங்க என்ன கொடுத்திருந்தாங்க? The authority to certify indigenous lands as protected areas was transferred. இனிதான் transferred to அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துட்டாங்க. ரிவர்ஸ் பேக் டு திருப்பி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன சொல்லியிருந்தாங்க? to its ministry. ரிவர்ஸ்ட் பேக் அப்படின்றத பத்தியெல்லாம் எதுவும் போடல. ஸோ நம்மளுக்கு எங்க வந்து ஆப்ஷன் இருக்கு? ஆப்ஷன் 2 செக்கே பண்ணல. பட் தென் ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கு ஆன்சர். பிகாஸ் 1 and 2 நம்மளுக்கு கண்டிப்பா வரல. ஓகே. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்ன்ற வேர்ட் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். Administration, it's here. Started opening swaths of indigenous lands of mining projects. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? The protection of forests, natural reserves by administration was loosened. Okay, so loosen ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Fourth question. Announced umbrella. Okay, so இங்கேயும் கொடுக்கல. அடுத்தது வந்து ஓகே, இங்கேயும் அதை பத்தி இல்ல. Ministry, okay, it's here. So Bolsonaro's administration has worked to loosen the protections on natural land reserves. So இந்த word தான் நம்ம சர்ச் பண்றது கரெக்டா இருக்கணும். இன்னொன்னு அங்க சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ crucial important கொடுத்தாங்களா, அந்த மாதிரி வேர்ட் வந்து டிஃப்ரெண்டா கூட சம்டைம்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அதை கான்சியஸா பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு புரியும். ஸோ செகண்ட் ஒன் தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் போலாம். What can be the definition of dieback as per the given passage? So diebackன்ற வேர்டை நம்ம போய் அங்க சர்ச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்க என்ன சொல்லியிருக்காங்க? The suicidal tendencies of tribal people after the disappearance of their livelihoods. அடுத்து வந்து the removal of unwanted trees and plants from the forest. அப்புறம் வந்து drying out the burning of the forest in loop after excess of deforestation, drying out of water which leads to the extinction of wild animals. Okay. ஸோ இங்க அந்த டை பேக் அப்படின்ற வேர்டை சர்ச் பண்ணலாம். டை பேக். ஸோ டை பேக்ன்ற வேர்டு வந்து நம்ம மற்ற தேடும் போது பார்த்தோம். ஓகே, இண்டிஜீனியஸ் இருக்கு. ஸோ டை பேக். It's not here. Devolve, it's here. So இங்க இருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? If another 20% of the Amazon were to disappear, what could trigger a feedback loop known as dieback, in which the forest dries out and burns? Okay, இது நம்ம third pointல பார்த்தோம். Okay, once this dieback starts, the forest would be beyond the reach of any subsequent human intervention or regret according to the intercept. Fine. இங்க வந்து நம்ம second point, third point பாருங்க. The drying out and burning of the forest in the loop after excess of deforestation. Okay, so sixth question. As per the given passage, the Brazilian president announced which of the following plans? Okay, so removal of environmental protections from the forest land south of Rio de Janeiro, opening of indigenous lands to the industry development of the umbrella project. அடுத்து வந்து to develop Amazon into a savanna like landscape. So அவர் வந்து பண்ண plans and announcements பத்தி கேட்டிருக்காங்க. So Brazilian president வந்து announced plans to remove the environmental protection from a chunk of forested land south of Rio de Janeiro in order to create it. Okay, so இங்க ஒன்னு கொடுத்திருக்காங்க. வேற எங்கனா அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறத பத்தி? Okay, so during the campaign, அவர் வந்து promised to dilute existing environmental protections on Amazonian land and to open up indigenous reserves to industry. In February என்ன பண்ணியிருக்காரு? அவர் வந்து umbrella project பண்ணியிருக்காரு called Baraudo
Rio Branco, which includes the construction of hydroelectric dam, a bridge over the Amazon River. Okay. So அப்போ எந்த பாயிண்ட் நம்மளுக்கு வருது? 1 and 2 வந்து நம்மளுக்கு வருது, which is option 4. Okay, சரி. 7th one. Which of the following sentence can depict the exact meaning of the phrase a lion's share as mentioned in the passage? So controls the largest portion of Amazon, a major share, maximum population of lions that exist in Amazon. Okay. So அப்போ அந்த lion's share அப்படின்னு சொல்லிட்டு எங்க போட்டிருக்கு? Right back. Okay. இங்க இருக்கு. Okay. So இந்த இடத்துல இருக்கு. So இங்க என்ன சொல்லிருக்காங்க? Brazil controls a lion's share of Amazon. However, its president Jair Bolsonaro has indicated that the protecting the rainforest is not one of his top priority. Okay. So அப்போ lion's share அப்படின்னும் however is president okay rainforest top priority supports the development projects like a highway and hydroelectric dam in the Amazon. இதுக்கு மேல என்ன கொடுத்திருக்காங்க? அப்போ அவங்க பேசுறது என்னது? எத பத்தி பேசிட்டு இருக்காங்க? அந்த சப்போஸ் அங்க டெவலப் பண்ற ஹைவே அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இங்க என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? Largest portion of Amazon controls the major share of Amazon, which is option 1 and 2. Okay. 8th question. What is indigenous? Indigenous என்னது? ஒரு நேட்டிவ். ஓகே, நம்ம நேட்டிவ்ல பண்ற ஒரு ப்ராடக்ட் பத்தி பேசுறது. வேர் சினோனிம் தான் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். டெவால்வ்னு என்னது? ஒரு விஷயத்தை டெலிகேட் பண்றதுக்கு நம்ம டெவால்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஆன்டனம் கேட்டிருக்காங்க. ஓகே, சொஃபஸ்டிகேட்டட்னா அட்வான்ஸ்டா இருக்கிறதுக்கு, பென்யூரியஸ் அப்படின்னு சொன்னா புவர் திங்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து ஒரு விஷயத்த டெலிகேட் பண்றோம் அப்படின்னா என்ன வரும்? ரீடெயின். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். 10th கொஸ்டின். plummeted என்ன அர்த்தம்னா ஒரு விஷயம் வந்துட்டு ஃபால் ஆகுது இல்ல டிராப் ஆகுது அப்படின்றதுக்கு வந்து நம்ம plummetedன்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்துட்டு ஃபால் அப்படின்றாங்க. ஸோ வாட் இஸ் ஸ்பைக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு சொல்லுவோம். ஸோ ஆண்டனம் கேட்டிருக்கிறதுனால இட் இஸ் ஆப்ஷன் 3. ஓகே. So we have done with even comprehension. Okay. ஸோ இன்னியோட செஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் புட் தட் இன் த கமெண்ட் ஆர் உங்களுக்கு இன்னும் வந்து கிளாரிட்டியாக வந்து ஐ கேன் பிரிங் இட் ஃபார் யூ. ஸோ லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.